அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நாம் எப்போ ஹீரோவாக இருப்போம், எப்போ எந்த விஷயத்தில் ஜீரோவாக இருப்போம், அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையை நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக நடத்திடலாமுங்க. அப்போ நாம் எந்த விஷயத்திலெல்லாம் ஹீரோவாக இருப்போம், எந்த காரியம் நமக்கு ராஜ வெற்றியை கொடுக்கும், எந்த காரியத்தில் நாம் ஜீரோ ஆகிடுவோம், யாரால் எப்போது ஹீரோ ஆகும், யாரால் எப்போது ஜீரோ ஆகும், இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்திவிட முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காத நண்பர்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான்க. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இங்கே நான் சொல்கிறது, அதுவும் சுவர்னு சொல்கிறது உங்கள் ராசி அதிபதியேங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் அதுதான் நம்முடைய சுவர். உடலும் மனமும் நல்லா இருந்தால் தான் இன்பமோ துன்பமோ அவற்றை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிநாதனாக அமையக்கூடிய இந்த சனி பகவான் உச்சமடைகிற இடம் அப்படின்னு பார்த்தா அது துலா ராசிங்க. அப்போ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு துலா ராசியிலோ துலா லக்னத்திலேயோ பிறந்தவங்க பழக்க வழக்கம் ஏற்பட்டா உறவாக அமைஞ்சா அவங்கள நீங்கள் விட்டுடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உச்சம் தொடுவது உறுதிங்க. நீங்கள் ஹீரோ ஆவது உறுதின்னு சொல்ல வரேன். அதே போல் இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். மேலும் இந்த துலா ராசி அப்படின்றது மேஷ ராசியிலிருந்து எண்ணி பார்த்தோம்னா 7ஆம் வீடாக வர்றதுங்க. அப்போ மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த சுக்கிரனுக்குரிய தெய்வம், இந்த சுக்கிரனுக்குரிய காரக விஷயம், இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அப்போ 2 வீலர் வண்டி வாகனம், அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், கலைத்துறை, சினிமா, ஊடகத்துறை, செய்தித்துறை மற்றும் டீச்சிங் ப்ரொஃபஷன், வியாபாரம், இதுக்கெல்லாம் காரகத்துவம் வாய்ந்தவர் இந்த சுக்கிரன். அப்போ இந்த துறைகள்லாம் நீங்கள் தடம்பதித்தீங்கன்னா, காலடி வச்சிங்கன்னா உச்சம் தொடுவது உறுதிங்க. அதே போல் ஹீரோ ஆவது உறுதி. மேலும் இந்த வாழ்க்கை துணை, காதல், திருமணம், இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்குங்க. துலா ராசி ஒரு காற்று ராசிங்க. அப்போ பயணங்கள் செய்யும்போது, அதாவது பயணங்கள் செய்து ஒரு விஷயத்தை, ஒரு வேலைக்கு போகணும், ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி வேலை தொழில் ரீதியாக வெளிநாடு பயணம், இப்படிப்பட்ட வேலை தொழில் உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துருங்க. சரி, இப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் ஜீரோ ஆவீங்க? சனி பகவான் மேஷ ராசியில் பலம் இழக்கிறார், நீசமடைந்து விடுகிறார். அப்போ மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது லாஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீரோ ஆகும் அளவுக்கு வந்துடுங்க. அவங்க காரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ அமைஞ்சிடுவாங்க. அதே போல் இந்த மேச ராசிக்கு அதிபதினு பார்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு உரிய காரகத்துவம், அதாவது நிலம், நெருப்பு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த விஷயங்களில் காலடி வைக்கும்போது பெரிய அளவு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் சகோதர சகோதரி விஷயத்தில் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இவங்க மூலமாக அது ஏமாற்றமாக அமைய வாய்ப்பு இருக்குங்க. மேலும் சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடக்கும்போது நீங்கள் ஹீரோ ஆகும் அளவுக்கு யோகங்கள், நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி நடக்கும்போது நீங்கள் ஜீரோ ஆகும் அளவுக்கு, அதாவது ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு நஷ்டங்கள், கஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணி இந்த விஷயத்தை சரி பண்ணலாம்? வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யலாமுங்க, அதனால நன்மை நடக்கும். அதே போல் உங்கள் வீடுகளில் உயிருள்ள பிராணிகள் வளர்ப்பதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறத குறையுங்க, அது நல்லது. ஏன்னா இவற்றின் மூலமாக உங்களுக்கு நஷ்டம், கஷ்டம், துரதிருஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதில் கவனம் வேண்டும்.
வழிபாடு விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை காமாட்சியம்மன், ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக யோகம் கிடைக்கும். யோகம் அதிகமாக வாரி வழங்கும் இந்த வழிபாடுகள். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.